ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பிக் பாஸ்ல வந்துட்டு இந்த வீக் வந்துட்டு ஃபேமிலி டாக்ஸ் வீக்கு மீம்ஸ்லாம் அதுக்குள்ளே பறக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கண்ணீர் கடலில் மிதக்கும் பிக் பாஸ் ஹவுஸு, பாசத்தில் பற்றி எறியும் ஹவுஸ்னு எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதோட இன்னைக்கு ஆரம்பத்தில் வந்து லைவ் ஸ்ட்ரீம் இன்னைக்கு எபிசோட நாங்கள் பார்த்துட்டோம். அதில் என்னன்னா ஃபேமிலிஸ் எல்லாம் வர்றாங்க. வேக்கப் சமுக்கு முன்னாடியே தீபக் ஃபேமிலியிலேருந்து வந்திருக்காங்க. அவரோட பையனும் ஒய்ஃபும் வந்திருக்காங்க. அதில் என்ன முக்கியமான விஷயம்னா அவங்க பையனுக்கு சௌந்தர்யா பிடிச்சிருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுல வந்துட்டு முத்துக்குமாருக்கு ஒரு வைத்தறிச்சல் என்னன்னு பாத்தீங்கன்னா, சௌந்தர்யா எதுவுமே பண்ணாம அவ சின்ன எக்ஸ்பிரஷன் தான். அவங்க போட்டா முன்னாடி காட்டுறாங்க, எதுவுமே பண்ணல. ஆனா அவங்க நல்லா பர்ஃபார்ம எல்லா பப்ளிசிட்டி ஆகிறாங்க, நல்லா பேர் ஆகிட்டாங்க அப்படி சொல்றாங்க. ஆனா முத்துக்குமார் நம்ம இவ்வளவு பண்ணியிருக்கோம், நைட்டு மூலமா உழைச்சிருக்கோம், நைட்டு தூங்காமலாம் வேலை பார்த்துருக்கோம், அவெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி பர்ஃபார்ம் பண்றோம், நம்ம ஒண்ணு அப்படி வைத்தறிச்சல். அது வந்து அதுக்கப்புறம் அவருடைய ஒய்ஃப் வந்துட்டு யாரு, தீபக்கோட ஒய்ஃப். ஆல்ரெடி தீபக்கும் அருணுக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் தான். ஆனா அந்த லேபர் டாஸ்க்ல வந்துட்டு ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபைட்டு, அதை வந்துட்டு அவரோட ஒய்ஃப் வந்து வருன்னு வறுத்து விட்டாங்க. அருண் கொஞ்சம் கடுப்பாயிட்டாரு போல. அடுத்தபடியா மஞ்சரி ஃபேமிலி இருந்து வராங்க. அவரோட பையன், அப்புறம் அவங்க அக்கா ஹஸ்பண்டு, அவங்க அம்மா எல்லாம் வந்திருக்காங்க. இதுல வந்துட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா, மஞ்சரி சைட்ல இருந்து வந்த அந்த ரிலேஷன் வந்துட்டு அருணை போட்டு கிழிச்சிட்டாங்க. இதுக்கு என்ன காரணம் உங்களுக்கே தெரியும். ஏன்னா ஆல்ரெடி மஞ்சரி பார்த்தா நீங்க மார்க் பண்றீங்க, ப்ரொவோக் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அருண் கடுப்பா எல்லாம் ஓடி இருந்திருப்பாரு. அதை பார்த்தோன்னா அவங்க டான்ஸ் தான், தம்பி என்ன கேரியும் கிழிச்சு விட்டாங்க. வர்றவங்க போறவங்க எல்லாம் அருணை போட்டு வறுத்துட்டாங்க. ஸோ அருண் ரொம்ப கடுப்பாயிட்டாரு. அவரு ஒரு மூலையில உட்காண்டாரு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா விஷால்கிட்ட போறாங்க. யாரும் மஞ்சளோட ரிலேஷன். விஷால், தம்பி நீ என்டர்டைன்மெண்ட் சொல்லிட்டு இருக்க, நீயா தான் சொல்லிக்கிற அப்படின்னு சொல்லி உன்னை நீயே ஏமாத்திக்கிற அப்படின்னு சொல்லி அவகிட்ட ஒரு மொக்க. அதுக்கப்புறம் அடுத்தபடியா ரயனோட ஃபேமிலி வராங்க. அது சென்டிமெண்ட் அப்படி இப்படின்னு போயிருச்சு. இப்படியே சென்டிமெண்ட். அப்புறம் விஷாலோட ஃபேமிலி, அவங்களும் சென்டிமெண்ட். அதான் இந்த கண்ணீர் கடல்லாம் மிதக்கும் அந்த மாதிரி அவங்க ரெண்டு ஃபேமிலி டச் பண்ணிட்டு ஓடிட்டாங்க. அடுத்தபடியா இந்த வீக்ல வந்துட்டு அடுத்த நாள் இந்த சௌந்தர்யா ஃபேமிலிஸ் எல்லாம் வரப்போறாங்க, ரிமைனிங் ஃபேமிலிஸ். அதெல்லாம் இன்னும் எந்த அளவுக்கு இம்பேக்ட் கொடுக்கணும்னு நாங்க கண்டிப்பா பார்க்க அவ்வளோ இருக்கும். உங்களுக்கு அதை பல தகவல்களை சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி நேத்திக்கோட எபிசோடு வந்து பாத்தீங்கன்னா பெருசா எதுவுமே நடக்கலைங்க. ஒரு டாஸ்க்கு பிக் பாஸ் வந்துட்டு இந்த வாரம் வந்துட்டு சௌந்தர்யா தான் எல்லாத்துக்கும் சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுல சௌந்தர்யா வந்துட்டு யாருக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடாது, எதுவும் சொல்லக்கூடாது, எந்த டிப்ஸ் ஐடியா எதுவுமே கொடுக்கக்கூடாது. ஆனா சௌந்தர்யா தான் மட்டும்தான் பண்ணணும். ஒரு வேலை ஃபுல்லா எல்லாத்துக்கும் அவங்க 12 பேர் சமாளிக்கணும். அதுல வந்துட்டு சௌந்தர்யா ஆரம்பிக்கும் போதே 12 தக்காளி எடுத்து வச்சுட்டாங்க. 12 பேருக்கு 12 தக்காளி கரெக்டு தானா அப்படின்னு, 12 பேர் 12 வெங்காயம் கரெக்டா அப்படின்னு யாரும் ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லனால அவங்களா போட்டு எதையும் ஃபர்ஸ்ட் புளி எடுத்தாங்க, ஊத்துனாங்க. அப்புறம் புளியை அதிகமாக சொல்லிட்டு அதுல சர்க்கரையை போட்டாங்க. பாத்தீங்களா, அதெல்லாம் தெரிஞ்சு பண்ணாங்களா இல்ல கியூட்னஸ்க்காக பண்ணாங்களான்னு தெரியல. ஆனா பாக்குறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. அதே மாதிரி எல்லாம் சமைச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் வாயிலே வைக்க முடியல. இல்ல முத்துக்குமார் தான் ரொம்ப சூப்பரா இருக்குன்னு அப்படி இப்படின்னு ஓடிட்டு இருந்தாரு. ஒரு வழியா அந்த டாஸ்கை முடிச்சுட்டு அடுத்தது இந்த குரோசரி டாஸ்க், ஒரு சாங் ஒரு ஹிண்ட்டை கொடுத்து அதை பாட சொல்லி ஓகே அந்த குரோசரி டாஸ்க்கு போச்சு. அடுத்தபடியா இந்த வீக்ல வந்துட்டு இது வரைக்கும் வந்ததுல யார் யாரு சுத்தமா சமைக்கலையோ அவங்க தான் இனிமேல் சமைக்க போறாங்க அப்படின்ட்டாங்க. அதாவது நமக்கு நல்லா தெரியும், தீபக்கு, ஜாக்லின், மஞ்சரி இவங்களாம் அஞ்சுதான் இவங்களாம் சமைச்சிருக்காங்க. மற்றவங்களாம் எந்திரிச்சுன்னுட்டு இந்த இனிமே வரக்கூடிய ஒவ்வொரு வேலைக்கும் நீங்க தான் சமைக்கணும் அப்படின்ட்டாங்க. அதுல ராணுவம் உட்பட. இது நேத்திக்கு நடந்த டாஸ்க்கு. இன்னும் வர்ற ஷோல வந்துட்டு இந்த வாரம் ஃபேமிலி மொத்தமா கண்ணீர் கடலை மிதக்க போகுது. அன்பு அள்ளி கொட்டி பிக் பாஸ் வீட பத்தி எரியும். அதை நீங்களும் பார்ப்பீங்க. அடுத்த வீடியோவில் என்ன நாங்கள் இதை கண்டினியூஸாக சொல்லுவோம். தொடர்ந்து பாருங்க நம்ம வீடியோ.